கண்ணம்மா என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாய் தந்தை யாரு? டெல்லி என்னும் அஸ்தாவரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதன மாமன்னனோ என்னுடைய தந்தையார். சரி. என் தாயாரோ பெருந்துருவார். இருவருக்கும் நான் ஒன்றி ஒருவராக பிறந்தனா இல்லையா? அதாவது முதன்களில் எங்க அண்ணனாகப்பட்ட லக்னகுமாரன் பிறந்தார். அவர் சொல்லக்கூடாது, இலக்கணகுமாரன். இலக்கணகுமாரன். இரண்டாவதாக இந்த லட்சுமணா தேவி என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மணை பிறந்தேன். துரியோதனுடைய மகள் நீங்க 2 பேரு இருந்தாலும் கண்ணம்மா எனக்கு ஆசைக்கும் நேசத்திற்கும் என்னுடைய காதலுக்கு உறைவர் யாரு? அதாவது என்னுடைய காதலன் யாரு? ஆமாண்டி, சிறு வயதில் இருந்தே நாங்கள் இருவரும் காதலர்கள். ஓடாதா? இல்ல ஒரு ஆச்சரியம். ஆமாண்டி. அப்படி எப்படி லவர் யாராயா? அவரோ ஜாம்பவன். ஜாம்பவன். ஆமாண்டி, ஜாம்பவன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய காதலன் அவரு. என்று நான் மணந்தாலும் அவரையே மணப்பேன் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆமாண்டி. சரி சரி சரி. இருந்தாலும் நீ வந்த காரணம் என்ன? ஒரு விஷயம். என்னடி? மறந்துட்டேன். என்ன சொல்லு? உங்க அப்பா. எங்க அப்பாக்கு என்ன ஆச்சு? அம்மா. ஏய், உங்க சித்தப்பா. என்ன ஆச்சு? வர சொன்னாங்க. நான் பயந்தே கிட்டேன். அட கூட்டி வர சொன்னாங்கம்மா. சொன்னாங்களா? எனக்கு யாரை பார்த்தா பயம் இல்லை, எனக்கு சித்தப்பனை பார்த்தா தான் எனக்கு பயமே. சித்தப்பா தான் உன்னை முக்கியமா பார்க்கணும்னா. போய் பார்க்கலாமா? போய் பார்க்கலாம். மல்லிகை முல்லிகை மட்டி வேறு குழந்தை என்று சொல்லக்கூடிய பலாயிரம் மலர்களை வைத்து வந்து என்னுடைய அன்னார் பாதமும் என்னுடைய அண்ணியுடைய பாதமும் சுவாமி.
குணத்தை மனிதனாலே பல்லாண்டு பல கோடி ஆண்டு நீடோடி இருந்தாலும் அன்னைக்கு வர வர உடம்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆமாப்பா அண்ணி எல்லாம் நல்லா பாத்துக்க மாட்டியாண்ணா? யாரு சரியில்லை. அப்படியா அண்ணி? நீ நல்லா சாப்பிடு அண்ணி. ஏதோ ஒண்ணு கொடுத்தா வாங்கி சாப்பிடு. இருந்தாலும் இருந்தாலும் அரண்மனையிலே இருந்த தம்பியும் உங்களுடைய மகளாகப்பட்டிய லட்சுமணா தேவியும் அழைத்தவரை சொன்னீர்களாமே, என்ன விஷயம், என்னன்னா காரணம்? அழைத்த விஷயமானது என்ன? அதி சீக்கிரமாக அழைத்தீர்களே, ஓடோடி வந்திருக்கிறீரா தம்பி? உண்மைதான். என்ன விஷயம் என்று கேட்கிறார். அதாவது தம்பி, ஒரு முக்கியமான விஷயம் என்ன? அதாவது நமது மகளாகப்பட்ட அதாவது வந்து நமது லட்சுமணா தேவி இருக்காளவா, லட்சுமணா இத்தனை காலமாக யாருடைய மகள் என்பது கேட்டது போய் யாருடைய மனைவிங்கிற கேட்கிற அளவுக்கு பொண்ணு மறந்துட்டா. உண்மைதான். காலமெல்லாம் அதாவது கண்ணுள்ள போதே கண் காட்சியை பாக்குறோம்னு சொல்லுவாங்க. அதனால நமது மகளாகப்பட்ட லட்சுமணா தேவிக்கு கல்யாணம் செய்து வைக்கலாம் என்று சொல்லி உன்னுடைய அன்னார் முடிவு செய்திருக்கிறார். நான் மனதில் நினைத்ததை நீங்கள் வாயாலே கூறினீர் அல்லவா? ஆனந்த சந்தோஷமானேன் தம்பி. அப்படி நாம் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருந்தாலுமே நம்ம பேசிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் திருமணம் செய்து கொள்வது நம்முடைய மகள். சரி, அவனுடைய விருப்பம் நாம் என்னவென்று கேட்க முடியல. என்ன உனக்கு என்ன பைத்தியமா? நம்ம வீட்டு பொண்ணுனா நம்ம வார்த்தையை மீறி என்ன பண்ணிடுவா? அப்படி நம்ம வார்த்தையை மீறி எதுவும் பண்ண மாட்டாடா. என்னதான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வாழ போறவ அவன். சரி, அவகிட்ட நம்ம ஒரு வாய் வார்த்தை கேட்கணும்ல. நல்லா எது சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அதனால பொண்ணை கூப்பிட்டா நீ கேட்டுக்கோ. உங்க பொண்ணுன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆமா, நம்ம பொண்ணுங்கிறோம். நம்ம பொண்ணு நம்ம வார்த்தை மீறி பேசிடுமா? அப்படியா? சரி, அப்படி வர்றோம். ஆமா, சரி. மகளே லட்சுமணா, லட்சுமணா, சரி, இருந்தாலும் எங்களுடைய பாதத்தை பணிந்தபடியாலே பார்வையில எந்த ஒரு குறை இல்லாமல் தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்திருப்பாய் அம்மா. சொல்லிவிட்டு அதாவது சங்கர் அவர்கள் மாண்டு மனித காரணத்தினால அவருடைய மகன் போடப்பட்டது. கருப்பு வேட்டி இருந்த சங்கரையா அவர்கள் வாழ்கின்ற அவங்க குடும்பத்தை எந்த ஒரு நோவு நொடியில்லாமல் கடவுளாக பாவித்து அவங்க குடும்பத்தை சுகமாக வைத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். அதனால எப்படி என்றாலும் உன்னை வரவழைத்த காரணம் என்னம்மா? என்ன காரணம் பாரு, இப்ப பார்த்தாலே அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதாவது கல்யாணம் செய்து வைக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். ஆமா, காலகாலத்துல கண்ணுள்ள போதே கண் காட்சியை பார்க்கணும். அதனால உனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் செய்து வைக்கலாம் என்று நாங்க முடிவு செய்திருக்கிறோம். நீ என்ன? இல்ல இல்ல, அது ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்து, அதனால உன் மனசுல என்ன இருக்குதுன்னு சொல்லு. பார்வையிலேயே பயமா இருக்கு. அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லு. சொல்லு அம்மா. அதாவது திருமணம் என்று சொல்றீங்க, திருமணம் என்று சொல்றீங்களா? இருந்தாலும் உங்க இடத்துல ஒரு வாய் வார்த்தை கூறட்டுமா? சொல்லு. அம்மா, எனக்கு கல்யாணம்
என்னன்னு கேளு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் வளர்த்தவன் நல்ல முறையில வளர்த்துருந்தா பிள்ளைங்க இந்த புத்தி வருமா? முதல்ல பொண்டாட்டி போட்டு அடிங்க. பொண்டாட்டி தான் அண்ணன் பொண்டாட்டி அன்னைக்கு சமமானவள், அடிக்கூடாதப்பா. அப்படியெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். அப்புறம் ஊக்குறியா? ஏண்டி உங்களோட பெற்ற தாய் தந்தவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கிறாங்க. நீ என்ன கல்யாணம் வேணா, எதுக்குடி கல்யாணம் வேணாங்க? கல்யாணம் வேணாம் சொல்றனால நீ இதுக்கு மேல எதுக்கு செத்து போய் செத்து நானே உன்னை கொண்டுறேன். நானே உன்னை கொண்டுறேன். திருமணம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏய் என்னாடி நின்று பொம்மையாட்டிங்கிற கல்யாணம் வேணாங்கிற என்ன சமாச்சாரம்? பிள்ளை நீதான் பெத்த. ஏன் உங்களுக்கு சம்மதம் இல்லையா? என்னன்னா இவங்க கிட்ட பேச்சு கேட்க வேண்டியது இருக்கு. அண்ணிவா வீட்டுக்கு சம்மதம் இல்ல, ஊரே வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிக்கிறான். அதாவது மகளே லட்சுமணா, கல்யாணம் அதாவது ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் ஆண் துணை இல்லாம பெண் வாழ முடியாது, பெண் இல்லாம ஆண் வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது காலகாலத்துல ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் செய்து வாழ்வதுதான் ஒரு பெண்ணுக்கு பெருமை. அதனால கல்யாணம் வேண்டாம் சொல்லாத. ஏன்னா எந்த ஒரு பெண்ணும் கல்யாணம் செய்து கொண்டு சொன்னா வெட்கப்பட்டுட்டு வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. நானா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவேன். மனசுல வச்சுக்கோ. இருந்தாலும் நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் செய்து வைக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கோமா. சரி, எனக்கு கல்யாணம்னு சொல்றீங்க தானே? அவர் எந்த நாட்டு மண்ணே, யாரை திருமணம் செய்தாலும் நிச்சயம் பண்ணி இருக்கிறீங்க. அப்படி கேக்குறியா? அட மாப்பிள்ளை எல்லாம் இன்னும் பாக்கல. முதல்ல கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பாக்கலாம் நாங்க இருக்கிறோம். அப்படிங்களா? கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னப்பே வேணாங்கிற. இதுல மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிச்சு இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணணும் நம்ம சொல்லியிருந்தோம்ல. என்ன பண்ணி தாலி கட்டுறப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு யார் பேர் கேட்கறது? குடும்பத்தை காப்பாத்துற விஷயத்துல என்னுடைய தம்பி புலி. என்ன நினைக்கிறீங்க? சும்மா வீர புலி அல்லவா? மான மரியாதை எல்லாம் கொஞ்சம் கூட வெண்ணமாக கூடாது. ஒரு விதமும் ஆகக்கூடாது. யாரு பொண்டாட்டியாருன்னு தெரியாதுமா. அவருக்கு இருந்தாலும் ஒரு பாவக்காரரு, அதனாலதான் அவருக்கு புலின்னு பேரு. சரி, 1000 தடவை அப்படிதான் சொல்றான். இருந்தாலும் பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன்னா, உன் மனசுல என்ன இருக்குது? அம்மா, அதாவது எனக்கு திருமணம் ஒன்று நடப்பதாக இருந்தால் எனக்கு எப்படி திருமணம் என்றால் எனக்கு ஏற்ற மணவாளனை நானே தீர்மானம் செய்யணும். நீயே தேர்ந்தெடுக்கணுமா? ஆமா. அது எப்படி திருமணம்? இச்சா திருமணம். அப்படி என்றால் எனக்கு ஏற்ற மணவாளனை 56 தேசத்தில் உள்ள அனைத்து மன்னர்களும் வந்து அவர் எனக்கு ஏற்ற மணவாளனை பிடித்த உடனே ஒரு பார்த்த உடனே பிடிக்கும். ஆமா. அந்த மாதிரி பார்த்த உடனே பிடிக்கக்கூடிய ஒரு மன்னவனை நானே தேர்வு செய்யணும். அந்த மாதிரி திருமணம் வந்தா எனக்கு தெரிஞ்சு வைங்க. இல்லடா காலம் முழுதும் உங்களோடய நான் இருந்துக்கிறேன். ஓ, இப்பதான் விஷயம் தெரியுது. அதாவது வந்து கல்யாணம் செய்துக்கிறேன், நீங்க சொல்ற மாதிரி யாரோ ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் செய்து வைக்கிறதா எனக்கு வேணாம். அதாவது இச்சா சுயவரம்னு சொல்லுவாங்க. 56 தேசத்து மன்னாதி மன்னர்களை இளவரசர்களும் வரவழைத்து நமது சபையில உட்கார வச்சுக்குவோம். அப்படி உட்கார வச்சு அவர்களுக்கு முன்பு உன் கையில மாலையை கொடுத்து, அதாவது வந்து எந்த ஒரு மாப்பிள்ளையா இருந்தாலும் பொண்ணா பார்த்தாலும் சில பேர்த்த பார்த்த உடனே பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அது போல அந்த இளவரசர்களை யார பார்த்த உடனே எனக்கு பிடிக்குதோ அவங்களுடைய கழுத்துல மாலையை போட்டு நான் புருஷனா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அட கடவுளே, திருமணம் வேண்டாம் நான் சொல்லல. என் பொண்ணுக்கு எவ்வளவு ஒரு அறிவு. லட்சுமணா, உன்னை வேணும்னு அடிக்கல, உங்க அப்பா முன்னாடி அப்படி அடிச்சு சித்தப்பா மரியாதை என்ன பேசுறமா? அதனால ஆக இச்சாசுவரம் ஏற்பாடு செஞ்சு சரி மருந்து போட்டுடுறேன், ஒண்ணும் பயப்படாத. அதனால இச்சாசுவரம் அந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன். 55 தேசத்து மன்னர்களே வரவழைத்து அப்படிதான் பண்ணிக்கிறேன். அதாவது கண்ணு கேட்ட கனவாளன் மனசு கேட்ட மணவாளனைய கழுத்துல மாலை போட்டு புருஷனை ஏத்துக்கிறேன். அப்படி செஞ்சா ஏத்துக்கிறேன், ஏத்துக்க முடியாது. சரி, அப்படி என்றால் பொண்ணு ஆசைப்பட்டாங்க, சரி ஒத்துக்கிட்டா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. அதனால இப்ப இருந்து என்ன சொல்றீங்கன்னா 56 தேசம் இருக்குது. இந்த அவனியில 56 தேசம் இருக்குது. 56 தேசத்திலையும் அஸ்தாபுரத்துல இச்சா சுயவரம் நடக்குது. அதனால யாராக திருமணம் ஆகாத இளவரசர்கள் யாராக இருந்தாலும் சரி தாராளமா அஸ்தாபுரத்துக்கு வரலாம்னு சொல்லி லிகிருது எழுக்க. அப்படியா? ரோடு
அடே, நீ சொல்வது போல மகள் சொல்வது போல உலகத்தில் இருக்கக்கூடிய 56 தேசம் இருக்குது. 56 தேசத்திற்குள் விகிருதமானது எழுதலாம். ஆனால் ஒன்று எப்படி அந்த மாய கண்ணன் அவனை தேடி விகிருதம் ஒருபோதும் போக கூடாது. அவனுடைய தேசத்திற்கு மட்டும் விகிருதமானது அனுப்பக்கூடாது. என்ன? ஆமா, மாயவராகப்பட்ட மாயவர் இருக்கக்கூடிய சங்கு துவாரகைக்கு லிகிருத அனுப்பக்கூடாதா? ஏன்? என்ன காரணம்? இப்பொழுது நம்ம இருக்கக்கூடிய நிலைமைக்கு காரணமே அவன்தான். அந்த மாடு திருடி, அந்த மாடு ஓட்டி வேலை, அந்த கோழி திருடி கோவாளி வைய நம்ம பங்காளிகளுடைய பகையாளியானது காரணமாவே இறந்தவனே அந்த மாயக்கண்ணு. அதனால ஒரு பொழுதுமே அவனுக்கு மட்டும் இந்த லிகிரத போகவே கூடாது. நம்முடைய எதிராளி பக்கம் இருந்து நமக்கு தீங்கு செய்வவனே நம்ம எப்படி விருது கலைக்கலாம்? சரி. அதனால நம்ம எதிராளியோடு இருக்கிறதுனால அவனும் நம்மளுக்கு எதிரிதான். எதிரிக்கு எப்படி நம்ம இணக்கமா போறது அப்படின்னு மாயவருக்கு வந்து நீங்க எழுத வேண்டாம்னு சொல்றீங்க. அதை விட்டு மீதி 55 தேசத்துக்கு லிகிரத எழுது. ஆக சங்கு துவாரகைக்கு மட்டும் லிகிரதமே இல்ல, லிகிரதம் கிடையாது. மீதி 55 தேசத்துக்கு லிகிரதம் அனுப்பலாம் இல்லையா? 55 தேசத்துக்கு சென்று மன்னராகப்பட்ட துரியோதன மன்னன் மகளாகப்பட்ட லட்சுமணாதேவி நம்ம என்ன சொல்றது கேக்குறேன். அம்மா இது மாதிரி லட்சுமணாதேவிக்கு சுயமர ஏற்பாடு பண்றோம். எங்க இருந்தாலும் இளவரசர் அசதாபுரத்துக்கு வரலாம் அப்படின்னு லிகிரத நீயா எழுதி நீயா போய் கொடுத்துரு. 55 தேசத்தை கொடுத்துரு. வந்துடாம சங்கு துவாரகைக்கு கொடுக்க கூடாது. அது எங்க தனிப்பட்ட விஷயம். பகையாளிகள் தண்ணி போட்டு நாங்க சொல்றதுதான் நீ கேட்கணும். சரிங்க. அதனால 55 தேசத்தை கொடுத்து பார்த்துக்கலாம். சங்கு துவாரகை வேண்டாம். வேண்டாம். சரி. ஆனா அனைத்து விதர்ப்ப தேசம், சால்வ தேசம், காசி நாடு அனைத்து தேசத்தை கொடுக்கலாம். ஆமா. சரி. காற்றை விட வேகமாக போக வேண்டும். சரி, என் பொண்ணு கல்யாணம். அதாவது சத்யாருடைய இன்றைய தினத்துல திருமணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுற கேளு முன்னே. புருஷ வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுற கேளு முன்னே. அரச வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அம்மா அதை கொள்ளக்கூடாது என்னாலும். அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மா அதனை கொள்ளக்கூடாது என்னாலும். புருஷன் வீட்டில் வாழ போன பொண்ணு தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுற கேளு முன்னே. மாமனார மாமியால மதிக்கணும், அம்மா மாலையிட்ட கணவனையே துதிக்கணும். சாம போலி பூவையில விழிக்கணும், குளித்து சாணம் தெளித்து கோலம் போட்டு சமையல் வேலை துவக்கணும். தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுற கேளு முன்னே. கண்ணால் பேசு பயக முன்னே நில்லாதே, அம்மா காணாததை கண்டேன் என்று சொல்லாதே. கண்ணால் பேசு பயக முன்னே நில்லாதே, காணாததை கண்டேன் என்று சொல்லாதே. இத அண்ணன் சொல்லும் அவதை வார்த்தை சொல்லாதே, நம்ம அப்பன் பாட்ட பேரை எடுத்து கொள்ளாதே. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுற கேளு முன்னே. தாலி கட்ட போகையில தாய் தகப்ப இல்லை என்ன சஞ்சலப்படாதே அம்மா தங்கச்சி. தாரை வார்க்க நான் இருக்கேன், தீ கொடுக்க நான் இருக்கேன், தாயை போல நான் இருப்பேன் தங்கச்சி. புருஷன் கூட நீ இருந்து பூவும் மனமும் போல் இருந்து குங்குமப்பட்டும் நகையும் நட்டும் தாலியும் மஞ்சளும் தடையில்லாம அணிஞ்சுக்கிட்டு மக்களை பெற்று மனைய பெற்று மக்க வயசுல பேரனை பெற்று பேர வயசுல பிள்ளைய பெற்று நோய் இல்லாம நொடி இல்லாம 100 வருஷம் வாழ போற தங்கச்சி. நமக்கு சாமி துணை இருக்கு தங்கச்சி, நமக்கு சாமி துணை இருக்கு தங்கச்சி. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுற கேளு முன்னே. அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு கேட்றான் மறையா. அர்த்தம் கேட்கலான்னு
அதாவது ஆமாமா. என் மனதிலே இருப்பவர் ஆமா. என்னுடைய சாமியாகப்பட்ட அதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆ, 55 தேசத்துக்கு ஓலை அனுப்பு செய்ய வரணும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சரி உன் மனசுல என்ன இருக்கு? நீ சோகமாவே இருக்கிறியா? என் மனதிலே இருப்பவர் ஆ. என் மனவராகப்பட்ட என் சுவாமியாகப்பட்ட ஜாம்புவான் அதாவது ஆதி மாய கண்டனுக்கும் ஜாம்புவல்லிக்கு பிறந்த என்னுடைய சாமி என்னுடைய காதலன் ஜாம்புவன் என்னுடைய காதலனாக. ஓ, அவருதான் காதலனா? ஆமா. ஆ, ஆ. இருந்தாலும் எனக்கு அப்பவே தெரியும் அதாவது தங்கு துவாரிக்கு மட்டும் என் தம்பியாராகப்பட்ட திகித அனுப்ப மாட்டாரு. சரி. நினைச்சது போலவே அவர் செய்து விட்டார். இருந்தாலும் நாம விடக்கூடாது. சரி. அவரை போலவே நாமளும் லிகிதம் எழுதி ஓ, அவருக்கு தனியா நீ அனுப்புற? தனியா அனுப்பணும். எப்படி லிகிதம் எழுதுறா எடுத்துட்டு வா. எங்கப்பா லிகிதம்? அப்பா கொடுப்பா. தம்பி பேனா கொடு. பேனாவா? எப்படி நீ சொல்ற மாதிரி தெரியுமா? ஆமா. சரி. ஸ்ரீ ஸ்ரீனா சிரிக்கிறது இல்லடி. ஸ்ரீ முதல் அந்த எழுத்து. ஆமா. ஸ்ரீ ஸ்ரீ மகா ராஜ ராஜஸ்ரீ ராஜ ராஜஸ்ரீ ராஜ கணபதி ராஜ கணபதி சுவாமியாகப்பட்ட